ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை பட்டாணி, அதுவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான கல் உப்பு எல்லாம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பிரியாணி மசாலா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன். இது காயோடு வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் போட்டுட்டேன். அரிசி வந்து 1 டம்ளர் நான் அரிசி எடுத்துருக்கேன். தண்ணி வந்து 1 டம்ளர் வந்து வச்சுருக்கேன். இது தண்ணி கொதிச்சோன்னா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நம்ம 2 விசில் விட்டால் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதோட கொஞ்சம் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக.